ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி சூப்பராக நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பொங்கல் நல்ல க்ரீமியாக நல்ல சுவையாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கூடவே சாம்பாரும் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு குக்கர் எடுத்துருக்கோம். அந்த குக்கரில் நெய் விட்டுக்கலாம். நல்லா நீங்கள் நெய் விட்டுக்கோங்க. கூட கொஞ்சமே நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டால் நல்ல மணமாக இருக்கும். நான் நெய் 2 ஸ்பூன் அளவு விட்டுருக்கேன். நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறமா வத்தல் 2 பொடி வத்தல் எடுத்திருக்கேன் 2. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, இஞ்சி, இது கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நான் அதை சேர்த்துக்கல. நம்ம முதல்லே தாளித்து விட்டுட்டோம் பொங்கலுக்கு அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடைசி தாளிக்கிறத விட முதல்லே தாளிச்சிருங்க. முதல்ல தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டு அந்த இது எல்லாமே பொங்கலோடு சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் பொங்கல் வேக வச்சுட்டு கடைசி தாளிச்சிங்க அப்படின்னா அந்தளவு டேஸ்ட் இருக்காது. அதுக்கப்புறமா நம்ம பச்சரிசியும் அதுக்கப்புறமா பாசி பருப்பும் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நீங்கள் எவ்வளவு அளவு அரிசியும் பருப்பும் வச்சுருக்கீங்களோ அதுக்கு 2.5 மடங்கு தண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ எடுத்துருக்க பாத்திரத்தில் எவ்வளோ அளவு இருக்குதோ அதே அளவு ஒரு 2.5 பங்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். 2ம் அதுக்கப்புறமா கூட கொஞ்சமும் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா நல்லா குழைவாக வேகும். நல்லாயிருக்கும். கெட்டியாக இல்லாமல் நல்ல குழைவாக இருந்தது அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பொங்கல். அதை மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட வச்சுக்கோங்க. தண்ணி கூட வச்சுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். இப்போமே நீங்கள் மூடி போட்டு விசில் வச்சிட்டிங்க அப்படின்னா பொங்கி வெளியில் வந்துடும். அதனால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா உப்பும் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 100 mlக்கு கொஞ்சம் கம்மியாக அளவு பால் எடுத்திருக்கேன். அந்த பாலை ஊற்றிக்கோங்க. இந்த பால் நல்ல க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் பொங்கலுக்கு இந்த மாதிரி நீங்கள் பால் விட்டு செஞ்சீங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பொங்கல் ரொம்பவே ருசியாக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஹோட்டலில் நெய் விடாமல் டால்டா விடுவாங்க. நம்ம நெய் விட்டுட்டு இந்த பாலும் விட்டு பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 4 to 5 விசில் வச்சுருங்க. நல்ல குழைவாக இருக்கும். நான் இப்போ அந்த குக்கர் நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பொங்கி வெளியே வரவே வராது. நான் கொதித்ததுக்கப்புறமா இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் சின்ன குக்கரில் தண்ணி ஊற்றி அதுலேயும் பாசி பருப்பு கழுவி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். காயப்பொடி போட்டுக்கலாம். நான் இந்த காயப்பொடி தான் வாங்குவேன். இது நல்லா அப்படியே நொறுக்கி வச்ச மாதிரி இருக்கும். காயப்பொடி பவுட்ராக இருக்காது. இது சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல மணம் வரும். இந்த பிசி பெருங்காயம் இதுதான் நான் வாங்குறது. அது உள்ள ஸ்பூனும் போட்டு கொடுப்பாங்க. ரொம்பவே மணமாக இருக்கும் இந்த காயப்பொடி. நான் இது தான் வாங்குவேன். இது ரொம்ப பவுட்ராக இல்லாமல் கொஞ்சம் நம்ம நொறுக்குனா எப்படி இருக்கும் அதை மாதிரி 1, 2 இருக்கும். இப்போ இந்த காய பவுடரும் நம்ம பருப்பு கூட சேர்த்துக்கலாம். பருப்பு கூட மஞ்சள் பொடியும் காயப்பொடியும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம காய் நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் காய் வச்சுருக்கேன். இப்போ காய் நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த பொங்கலுக்கு இந்த சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நம்ம ஒரு நேரம் தான் நான் வைக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால இதில் ஒரு பாதி கேரட்டு, அதுக்கப்புறமா 3 பீன்ஸு, ஒரு பல்லாரி, ஒரு தக்காளி, 2 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, இது மட்டும் தான் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 பச்சை மிளகாவும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நறுக்கிட்டு வந்துடுறேன். இந்த விசில் பாருங்கள், நம்ம கொதி வந்ததுக்கப்புறமா மூடி வச்சதுனால விசில் வரும்போது கொஞ்சம் கூட பொங்கி வடியவே வடியாது. இதை ஃபாலோ பண்ணுங்கள். குக்கரில் எப்போதும் வைக்கும்போது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட பொங்கி வடியாது. ஸ்டவ்வு வேஸ்ட் ஆகவே ஆகாது. ஸ்டவ்வில் வடியவே வடியாது. இப்போ நல்லா கொதிக்குது. பருப்பும் நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை உள்ளே போட்டுக்கலாம். நான் பருப்பு கூட எல்லாமே சேர்த்து போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா விசில் வச்சுட்டேன். 2 விசில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆயிரும். அப்படி தான் நான் எப்போதுமே சாம்பார் பண்ணுவேன். இட்லிக்கும் சரி, அப்புறம் பொங்கல் இந்த மாதிரி சாம்பார் பண்ணும்போது, டிஃபனுக்கு சாம்பார் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுவேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வத்தல் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் தான் நான் முதல்ல சேர்த்தது. 2 ஸ்பூன் போட்டேன். அதுக்கப்புறமா வத்தல் பொடி கொஞ்சமாக கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக அரை ஸ்பூன்
கம்மியான அளவு நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து அந்த பக்கம் அது கொதிக்கட்டும். இங்கே வந்து பொங்கல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக நல்ல குலைவாக ரெடியாக இருக்கும். கொஞ்சம் வந்து லிக்யூடாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணினா தான் நம்மளுக்கு ஆறும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனாலுமே நம்மளுக்கு வந்து கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கூட கொஞ்சம் தண்ணி வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து பொங்கல் ரெடி ஆகிட்டு முதலே நம்ம தாளித்து விட்டுட்டோம். அதுக்கப்புறமா நான் வந்து சாம்பாருக்கும் எல்லாமே போட்டுட்டு விசில் வெட்டுறலாம். அதுவும் ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சாம்பாரும் ரெடி ஆயிரும். சீக்கிரமாக நம்ம வந்து இந்த பொங்கல் சாம்பார் ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் வந்து பொங்கல் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பாரும் பாருங்கள், அதுவும் நம்மளுக்கு வந்து விசில் வந்துட்டு அந்த குக்கரும் அதுவும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு தண்ணி வடியவே இல்லை பாருங்கள். இப்போ வந்து நம்ம தாளித்து மட்டும்தான் விடணும் சாம்பாருக்கு. அது வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சமாக காயப்பொடி போட்டுக்கலாம். போட்டு நல்லா தாளித்து அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மல்லி இலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான சாம்பாரும் ரெடி. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவல் தான். நாம் வந்து பொங்கல் பண்ணும்போது முதல்ல தாளிக்காமல் கடைசியாக நம்ம வேக வச்சுட்டு பொங்கலை அதுக்கப்புறமா இறக்கிட்டு தாளிச்சிக்கலாம் அப்படின்னு வச்சோம் அப்படின்னா பொங்கல் வந்து ஒரு மாதிரி நல்ல கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதுக்கப்புறமா தாளித்து விட்டோம் அப்படின்னா அந்த மனம் வந்து வரவே வராது. நெய் விட்டு தாளித்தாலும் சரி, எப்படி தாளித்தாலும் அந்த மனம் வந்து வரவே செய்யாது. அதனால் நீங்கள் பொங்கலுக்கு முதல்ல தாளித்து விட்டுருங்க. நீங்கள் குக்கரில் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா பாத்திரத்தில் பண்ணாலும் சரி, முதல்ல தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பொங்கல் வச்சு பாருங்கள். அது எல்லாமே சேர்ந்து வேகும்போது அது தனி ஒரு டேஸ்ட்டு தான், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மா வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. இது வந்து எங்கள் அம்மா, நான் வந்து குக்கரில் வச்சுருக்கேன், எங்கள் அம்மா குக்கரில் வைக்கவே மாட்டாங்க. எப்போதுமே உளுந்தஞ்சோறு பொங்கினாலும் சரி, பருப்பு சாதம் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா எங்கள் ஊரில் வந்து கூட்டாஞ்சோறு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பண்ணாலும் சரி, பொங்கல் பண்ணாலும் சரி, அவங்க வந்து குக்கர் வந்து எடுக்கவே மாட்டாங்க, பாத்திரத்தில் மட்டும்தான் பண்ணுவாங்க. நான் வந்து பொங்கல் மட்டும் குக்கரில் வந்து பண்ணுவேன். உளுந்தஞ்சோறு அதுக்கப்புறமா கூட்டாஞ்சோறு எல்லாமே நான் வந்து பாத்திரத்தில் தான் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா இப்போ சூடாக நான் வந்து இலை வந்து தோட்டத்தில் போய் பறிச்சுட்டு வந்தேன். அந்த சூடான அந்த இலையில் சூடான பொங்கலும் சாம்பாரும் சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் நிறைய இருக்குது, நிறைய டிப்ஸும் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.